ஹாய் கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா HTTP சர்வ்லெட்டுக்கான போன வீடியோவில் HTTP சர்வ்லெட்டுக்கான தேரி பார்த்துருந்தோம். தேரி அதில் என்னென்ன எப்படி அது எதுக்கு யூஸ் ஆகுது, அதோட டெஃபினேஷன் என்ன, அதுக்கான மெத்தட்ஸ் என்னென்ன இருக்குது அதெல்லாம் பார்த்துருந்தோம். அப்புறம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், அதுக்கான எக்ஸாம்பிள் HTTP சர்வ்லெட்டுக்கான எக்ஸாம்பிள் வந்து பார்க்க போகிறோம். எப்படி எக்லிப்ஸை வச்சு HTTP சர்வ்லெட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இங்கே ஆல்ரெடி நான் தேவையான டைரக்டரி வந்து ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த பேக்கேஜ் நேமில் இது பண்ணி கர்சரை வச்சு நியூன்னு கொடுத்து அதர்ஸ் கொடுத்து இதில் வந்து சர்வ்லெட்டுன்னு கொடுத்து என்ன பண்ணுறேன், இங்கே சர்வ்லெட் காமிக்குது. இப்போ வந்து நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து நான் என்னோடய பேக்கேஜ் நேம் வந்துருச்சு, அது சோர்ஸ் ஃபோல்டர் வந்துருச்சு. அப்புறமேட்டு எந்த ப்ராஜெக்ட்டோ அந்த ப்ராஜெக்ட் இது வந்துருச்சு, நேம் வந்துருச்சு. அடுத்து வந்து சூப்பர் கிளாஸ், அதாவது இந்த சூப்பர் கிளாஸில் என்ன கொடுத்துருக்காங்க, HTTP சர்வ்லெட் எனக்கு வந்து இந்த சூப்பர் கிளாஸ்லேயே வந்துருச்சு. அதாவது அவங்களே இன்பில்ட்டாக நம்ம இதை ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது எக்லிப்ஸே எனக்கு ப்ரொவைட் பண்ணுது அதை ஆட் பண்ணுற மாதிரி. ஓகேவா, சூப்பர் கிளாஸ் ஆட் பண்ணுற மாதிரி. ஸோ நான் வந்து இங்கே கிளாஸ் நேம் மட்டும் கொடுக்க போகிறேன். சர்வ்லெட்டு ஓகேவா, இதுக்கு வந்து நேம் வந்து சர்வ்லெட்டு 12ன்னு கொடுத்துக்கிறேன். சர்வ்லெட் 12 அண்டர்ஸ்கோர் போட்டு HTTP சர்வ்லெட் கிளாஸு எக்ஸாம்பிள் ஓகேவா கொடுத்து என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அது இப்போ என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இதில் என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு தேவையான மெத்தட்ஸ் நம்மளுக்கு என்னென்ன அதான் சொன்னோம்ல, நம்ம என்ன போன வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம், இந்த சர்வ்லெட்டு HTTP சர்வ்லெட் கிளாஸ் வந்து எல்லா வகையான மெத்தட்ஸும் இது ப்ரொவைட் பண்ணுது. அதாவது இனிட்டு ப்ரொவைட் பண்ணுது, கெட்டு இன்ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணுது, இந்த மாதிரி இந்த எல்லா மெத்தடுமே அது ப்ரொவைட் பண்ணுது. நம்மளுக்கு தேவையான எல்லா மெத்தடுமே நம்ம இது பண்ணிக்கலாம், செக் பண்ணிவிட்டு அதை கொடுத்துக்கலாம். அது செக் பண்ணிவிட்டு நம்ம அப்ளை ஃபினிஷ் கொடுத்துக்கலாம். நம்மளுக்கு எல்லா மெத்தட் வேணும்னா எல்லா மெத்தடும் நம்ம எடுத்துக்க வேண்டியதான். ஓகேவா, இங்கே பாருங்க எல்லா மெத்தடுக்கான இம்ப்ளிமெண்டேஷனும் இங்கே வந்து வந்துருச்சு. ஓகேவா, அதே மாதிரி இந்த சர்வ்லெட் கிளாஸ் வந்து என்ன பண்ணுறதுக்கு HTTP சர்வ்லெட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. நான் சொன்னேன்ல, HTTP சர்வ்லெட் வந்து அது வந்து கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இந்த HTTP சர்வ்லெட் கிளாஸ் என்னென்ன ப்ரொவைட் பண்ணோன்னா, இப்போ பாருங்கள் அந்த இம்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா சர்வ்லெட் கான்ஃபிகை நம்மளுக்கு கொடுத்துருக்கா இது. அப்புறம் என்னது சர்வ்லெட் எக்ஸப்ஷன் வந்து ஹேண்டில் பண்ணுறது கொடுத்துருக்கு. அடுத்து HTTP சர்வ்லெட்டு கொடுத்துருக்கு, அதுக்கு அதை ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் இது பேக்கேஜ் எல்லாமே கொடுத்துருக்கு. ஓகேவா, அடுத்தது நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருந்தோம், HTTP சர்வ்லெட் வந்து கண்டிப்பாக வந்து இது என்னது ஜென்ரிக் சர்வ்லெட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கணும். ஜென்ரிக் சர்வ்லெட் அண்ட் சீரியலைசபிள் இன்டர்ஃபேஸ் வந்து கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்கணும்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அது எதுக்குன்னா அந்த ஜென்ரிக் சர்வ்லெட்டு நம்மளுக்கு தேவையான இது கொடுக்கும். இந்த ஜென்ரிக் சர்வ்லெட்டு இங்கே என்ன கொடுத்துருக்கு, ஜென்ரிக் சர்வ்லெட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணால் நம்மளுக்கான சர்வீஸ் மெத்தடை கொடுத்துருக்கு. ஓகேவா, சர்வீஸ் மெத்தடை மட்டும் கொடுத்துருக்கு, மற்ற இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாமே இன்டெரக்டாக கொடுத்துருக்கு. அதாவது இந்த ஜென்ரிக் சர்வ்லெட் கிளாஸ் வந்து என்ன ப்ரொவைட் பண்ணோன்னா சர்வ்லெட் இன்டர்ஃபேஸை கொடுக்கும், சர்வ்லெட் கான்ஃபிகை இன்டர்ஃபேஸை கொடுக்கும், சீரியலைசபிள் இன்டர்ஃபேஸ் கொடுக்கும். இந்த 3 இன்டர்ஃபேஸ்க்கான மெத்தட்ஸு அதுக்கான பிஹேவியர்ஸ் எல்லாமே கொடுக்கும். அது ஓகேவா, ஜென்ரிக் சர்வ்லெட்டு இப்போ ஜென்ரிக் சர்வ்லெட்குள்ளே என்னென்ன இருக்குது, சர்வ்லெட்டுக்கான எல்லா விஷயமும் இருக்குது, சர்வ்லெட் கான்ஃபிகான எல்லா விஷயமும் இருக்குது, அப்புறம் சீரியலைசபிளுக்கான எல்லா விஷயமும் இருக்குது. ஓகேவா, இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து HTTP சர்வ்லெட்டை வந்து ஜென்ரிக் சர்வ்லெட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ வந்து எல்லாமே அது இப்போ வந்து ஜென்ரிக் சர்வ்லெட்டில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே HTTP சர்வ்லெட்லேயும் இருக்கும். ஓகேவா, HTTP சர்வ்லெட்டுக்கும் அது வந்து ஜென்ரிக் சர்வ்லெட் வந்து கொடுக்கும். ஓகேவா, அதனால தான் நம்ம வந்து இந்த கிளாஸுக்கு வந்து HTTP சர்வ்லெட் வந்து நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, அதுக்கு தேவையான நம்ம எல்லா மெத்தடும் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு இவ்வளோ மெத்தட் இப்போதைக்கு தேவையில்லை. நம்ம ஜஸ்ட் ஒரு இதில் என்ன பார்க்க போகிறோம், ஜஸ்ட் ஒரு ரெக்வஸ்ட்டை கொடுத்து அதுக்கான ரெஸ்பான்ஸை மட்டும் தான் எடுப்போம். சரி, ஓகேவா, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், டூ கெட்டை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம கெட் ரெக்வஸ்ட் தான் கொடுக்குறோம். ஸோ இதை தவிர்த்து மற்ற எல்லாமே நம்ம எடுத்துடலாம். மற்ற மெத்தட்லாம் எனக்கு தேவையில்லை. ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறாங்க. இங்கே பாருங்கள், இது சர்வீஸ் மெத்தட் இருக்குது பாருங்கள். இந்த சர்வீஸ் மெத்தட் எல்லாமே அந்த ஜென்ரிக் சர்வ்லெட்டு நம்மளுக்கு கொடுத்துரும். அதனால் நம்ம எதுவுமே நம்ம இங்கே வச்சுருக்கோம், டேரெக்டாக டூவில் போய்ட்டு ஹேண்டில் பண்ணிக்கலாம். அதாவது HTTP சர்வ்லெட்டை தான் வரணும், ஆனால் அதை மட்டும் தான் ஹேண்டில் பண்ணுது. ஓகேவா, இப்போ வந்து டூ கெட் மெத்தடை மட்டும் தான் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா,
ஸ்டார்ட் ஆகிருக்கா? சரி, இது ரிமூவ் பண்ணுறேன். எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், இங்கே நம்ம ஆல்ரெடி சர்வீஸ் கிளாஸில் கொடுத்துருந்தோம்ல, அந்த கண்டென்ட்டை தூக்கிட்டு வந்து அப்படியே போட்டுடுறேன். தூக்கிட்டு வந்து இந்த டூ போஸ்ட்டில் பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுறேன். இது என்ன, இதுக்கு பேர்னா HttpServlet Class. HttpServlet Class. ஓகேவா? அந்த சர்வீஸ் மெத்தட் கிடையாது, டூ கெட் மெத்தட். ஓகேவா? ஏன்னா நம்ம ஒரு இதை தான் கொடுக்க போகிறோம். இதில் வந்து இந்த ரெஸ்பான்ஸை மட்டும் மாற்றிக்கலாம். ரெஸ்பான்ஸோட ஆப்ஜெக்ட் நேம் மட்டும் மாற்றிக்கிறேன். ஓகேவா? அதுதான் சேம் தான். அதில் என்ன பண்ணணுமோ அதே விஷயத்தை தான் இதில் பண்ண போகிறோம். அதே சேம் டைப் HTTP. ஓகேவா? இது வந்து போஸ்ட் மெத்தடில் நீங்கள் போஸ்ட் ரெக்வஸ்ட் கொடுக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து டூ கெட்டை தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ டூ கெட் மெத்தடை மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதாவது அதுக்கான ரெக்வஸ்ட்டை கொடுக்கணும். HttpServlet Class. ஓகே, இதுக்கு HttpServlet Classன்னு சொல்லிட்டேன். இங்கே HttpServlet Class request. HttpServlet Class. ஓகேவா? இதை சும்மா ஜஸ்ட் எடிட் மட்டும் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் என்ன பண்ணுறேன், WEB.XML கான்ஃபிகரேஷன் போகணும். தேவையில்லாத கோடு, ஸோ அதனால தான் ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, நம்ம வந்து இது பண்ண எக்லிப்ஸு நம்மளுக்கான கான்ஃபிகரேஷனை ப்ரொவைட் பண்ணிடுச்சு. இதில் நம்ம மேப் பண்ணுன்ற அவசியம் இல்லை, அதுவாக எல்லாமே கொடுத்து வச்சுருக்கேன். அதாவது சர்வ்லெட்டுக்கான டிஸ்கிரிப்ஷன் நம்ம அதை பற்றி இன்ஃபர்மேஷன் மட்டும் இதில் போடுவோம். ஸோ அதை தூக்கிட்டேன் நான். டிஸ்பிளே நேம் வேணும் அவசியம் வேணாலும் விட்டுடலாம். அடுத்து சர்வ்லெட் நேம், டிஸ்பிளே நேம் நான் தூக்கிறேன், அது தேவையில்லை நம்மளுக்கு. ஓகே, அது பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறப்ப நம்ம டிஸ்பிளே நேம் அதெல்லாம் வச்சுக்கலாம். இது சும்மா ஜஸ்ட்டு நம்ம ப்ராக்டிஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டேன் நான். அங்கேயே கொடுத்துருக்காங்க ஒரு, அதுவே நேம் கொடுத்துருச்சு, சர்வ்லெட் நேம் கொடுத்துருச்சு, அதுக்கான பேக்கேஜ் நேம், அதுக்கான பேக்கேஜும் கொடுத்துருச்சு. அடுத்து மேப்பிங்க்கு அது கொடுத்துருச்சு. அடுத்து ரெக்வஸ்ட், URL ரெக்வஸ்ட் மட்டும் நம்ம கொடுத்துடலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாமே கொடுத்தாச்சு, கான்ஃபிகரேஷன் பண்ணியாச்சு. சர்வ்லெட்டுக்கான கோடு இங்கே ரைட் பண்ணியாச்சு. ஓகேவா? அது டூ கெட் ரெக்வஸ்ட்டாக நம்மளுக்கு வரணும். ஓகேவா? சரி, ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து என்ன பண்ணுறோம், ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்ப்போம். சரி, ஓகே, இப்போ வந்து சர்வரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ரன் ஆன் சர்வர். ஓகேவா? சர்வரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு யூஐயில் பார்க்கலாம் என்ன வருதுன்னு சொல்லிட்டு. ஓகே, டாம்கேட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. HttpServlet Class. ஓகேவா? என்ன கொடுத்தோம் யூஐயில், HttpServlet Class. ஸோ அந்த யூஐ வந்து நம்மளுக்கு காட்டிடுச்சு. இப்போ நம்ம ரெக்வஸ்ட்டை கொடுக்குறோம். ரெக்வஸ்ட்டை கொடுத்து நம்மளுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து வந்துடுச்சு. ஓகேவா? அது இந்த மெத்தடில் இருக்க டூ ரெக்வஸ்ட்டை தான் கொடுத்தோம். இதை நம்ம இதுவாக கொடுத்துருந்தோம், போஸ்ட் ரெக்வஸ்ட்டாக இருந்தால் போஸ்ட் இதாக கொடுத்துருக்கோம், போஸ்ட்டாக போயிருக்கும். போஸ்ட் ரெக்வஸ்ட் மெத்தடுக்கு போய்ட்டு கால் ஆகிருக்கும். ஓகேவா? அதான் என்ன மெத்தடோ அந்த மெத்தடுக்கு போய்ட்டு கால் ஆகிடும். அந்த மெத்தடை நம்ம டிஃபைன் பண்ணி வச்சுருக்கணும் இந்த இடத்துல. ஓகேவா? இதுதான் HttpServletோட எக்ஸாம்பிள். ஓகேவா? தட்ஸ் இட் காய்ஸ். ஃபர்தர் வீடியோஸில் வேறு ஏதாவது டாபிக்ஸ் பற்றி பார்க்கலாம் சர்வ்லெட்டில். ஓகேவா?